நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை வேளையில உங்களுடைய பிள்ளைகளோடு கூடி ஜெபிக்க நீர் கொடுத்த அந்த உன்னத ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். நேற்றைய தினத்துல கூட ஆலயத்துக்கு செல்லவும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூடி ஆண்டவரே ஆராதிக்க துதிக்க உங்களுடைய வார்த்தைகளை கேட்க நீர் பாராட்டி வருகிற தயவுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எத்தனையோ பேருக்கு இது கிடைக்காத மாபெரும் ஸ்லாக்கியத்தை எனக்கு எங்களுக்கும் தருகிறீங்கப்பா. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். அந்த பரலோக மகிமையை விட்டு இந்த பூமிக்கு நீர் வந்த நோக்கமே ஒரு பாவியும் பாவத்து நிமித்தம் அறிந்து போகக்கூடாது என்பதாக ஆண்டவரே தம்மையே ஒப்பு கொடுத்து சரீரத்துல கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக எங்களுக்காக வலித்து எப்பேற்பட்ட ஒரு தியாக அன்பு நீர் வெளிப்படுத்தி சுவாமி. ஆண்டவரே அப்பேற்பட்ட நிலையில நீ சொல்லி கொண்டு கூட இதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று நீர் என்றும் பரிந்து பேசுகிற தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அன்பு ஆண்டவரே ஆண்டவர் எண்ணி பார்க்கக்கூடிய இருதயத்தை எனக்கு எங்களுக்கு தாங்க. எப்பேற்பட்ட அன்பு ஆண்டவரே தகப்பனே, இந்த அன்பு இன்னும் அறியாத மக்கள் ஆண்டவரே இன்னும் பல ஆண்டவரே 1000 மக்கள் இருக்காங்களே அவங்களும் அறிந்து கொள்ளும்படியாகவே உங்களுடைய வருகையை நீர் தாமதித்து பொறுமையாக ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறேன். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம்ப்பா. விசேஷமா இந்த நாள்ல கூட உங்களுடைய தாசனை உங்களுடைய சிலுவைக்கு பின்னாக நீர் மறைத்து ஆண்டவரே பரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை நீர் அனுப்பும்படியாக தெரிஞ்சுக்கிறோம். யாரெல்லாம் வாஞ்சியோடு தாகத்தோடு அந்த அதிகாலையில நம்முடைய பாதத்துல வந்திருக்கிறாங்களோ ஒவ்வொருவரும் நீங்க பேசுகிறாங்க ஆண்டவரே. இந்த நாட்கள்ல நம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரே ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப ஆவி அதிகமாக ஊட்டும்படியாக தெரிஞ்சுக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது, ஒரு பாரங்களை ஒருவர் சுமப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் ஆண்டவரே. இந்த ஜூம் ஸ்தலத்துல அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில அசைவாடும் வழியாக தெரிஞ்சுக்கிறேன். எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள் வைங்கப்பா. தெளிவான வார்த்தை எங்களுக்கு கேட்கறதுக்கு திரும்ப செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நம்முடைய ஆண்டவருடைய கரம் எங்கள் மத்தியில இருக்கட்டும். நீங்க அசைவாடுங்க, நீங்க பேசுங்க. துதிக்கலாம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்லதுதான். ஆமென், ஆமென். தேங்க்யூ அங்கிள். இன்று பாஸ்டர் ஞானவேல் அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஆதார வசனம் மத்தேயு 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது கூட நாம் ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்போம். ஓவர் டு பாஸ்டர் ஞானவேல் அவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமை சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்துல எல்லா சபைகளிலும் குருத்தோலை ஏந்தி கடைசி பயணமாக எருசலேம் வீதியில இந்த ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை தொடர்ந்து இன்றைக்கு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்ற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு சிறிய பாடலை பாடி நாம் தொடங்குவோம். கொல்கதா மலையே, கொலையுண்ட மரமே, தலை சாய்த்த மூலை கல்லே. கொல்கதா மலையே, கொலையுண்ட மரமே, தலை சாய்த்த மூலை கல்லே. நிலையில்லா உலகில் அலைமோதும் என்னை ஆதரியும் தேவனே, ஆதரியும் தேவனே. கொல்கதா மலையே, கொலையுண்ட மரமே, தலை சாய்த்த மூலை கல்லே.
காரிருள் போல கஷ்டங்கள் சூழ கலங்கியே தவித்தேயா. காரிருள் போல கஷ்டங்கள் சூழ கலங்கியே தவித்தேனையா. காருண்யத்தாலே மூடி மறைத்து, காருண்யத்தாலே மூடி மறைத்து காத்து கொள்ளும் தேவனே, காத்து கொள்ளும் தேவனே. கொல்கதா மலையே, கொலையுண்ட மரமே, தலை சாய்த்த மூளை கல்லே, நிலையில்லா உலகில் அலைமோனை ஆதரியும் தேனே, ஆதரியும் தேவனே. தன்னியே வந்து என்னுமிட உம்மன்பு பெரிதையா. தன்னையே தந்து என்னையும் மீட்ட உம்மன்பு பெரியதையா. என்னையே தந்தே செய்ய, என்னையே தந்தேன் சேவை செய்ய ஏற்றுக்கொள்ளும் தேவனே, ஏற்றுக்கொள்ளும் தேவனே. கொல்கதா மலையே, கொலையுண்ட மரமே, தலை சாய்த்த மூளை கல்லே, நிலையில்லா உலகில் அலைமோதும் என்னை ஆதரியும் தேவனே, ஆதரியும் தேவனே. உம்மை மறந்த போதிலும் கூட நன்மை பல செய்தியே. உம்மை மறந்த போதிலும் கூட நன்மை பல செய்திரே. உண்மையும் உத்தமமாக வாழ, உண்மையும் உத்தமமாக வாழ உதவி செய்யும் தேவனே, உதவி செய்யும் தேவனே. கொல்கதா மலையே, கொலையுண்ட மரமே, தலை சாய்த்த மூளை கல்லே, நிலையில்லா உலகில் அலைமோதும் என்னை ஆதரியும் தேவனே, ஆதரியும் தேவனே. கொல்கதா மலையே, கொலையுண்ட மரமே, தலை சாய்த்த மூளை கல்லே. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வட மாநிலத்துல நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலத்துல அங்கு அந்த காட்டு பகுதியில தென்னை மரங்கள் கிடையாது. அந்த பகுதியில அந்த தென்னை மரம் வளராத ஒரு பகுதியாக அந்த காட்டு பகுதி, குறிப்பாக நம்ம சவுத் சைடு தான் அதிகமா தென்னை மரங்கள் இருக்கிறது. வடநாட்டுல எல்லாம் போய் நீங்க தேங்காய் வாங்கி அதை வெட்டும்போது அது கொப்பரையாக தான் இருக்கும். சில மாநிலங்களில தென்னை மரங்கள் அங்கு அதனுடைய மண்ணு வாக்கு தென்னை மரங்கள் வளர செய்யாது. நாங்கள் ஊழியம் செய்த அந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னால் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற ஈச்ச மரங்கள் அங்க அதிகமா இருக்கும். ஈச்ச மரம், அந்த ஈச்ச மரத்துல அந்த குருத்தோலைகளை வெட்டி அதுல நிறைய முட்கள் இருக்கும். அந்த முட்கள் எல்லாம் அதை அகற்றி அந்த குருத்தோலைகளை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓலையை முழுசாக கொடுத்து அந்த ஓசன்னா என்று சொல்லி பாடி தேவனை ஆர்ப்பரித்த காலங்கள் உண்டு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த இடத்துல அந்த ஈச்ச மரம், பனை மரம்,
காட்டு மரங்கள் தான் அங்கு அதிகமாக இருக்கும். அந்த பகுதியில் இப்படியாக அந்த ஆதிவாசிகளுக்கு உணர்த்தும் வண்ணமாக இந்த காரியங்களை நாங்கள் அந்த பகுதியிலே செய்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மத்திய 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்ட தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி, இது முதலாவது நாம் பார்க்கும்போது தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அந்த தீர்க்க தரிசனம் சகரியா 9:9 நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை வந்து, சியோன் குமார்த்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமாய் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை 3 காரியங்களை வலியுறுத்துகிறது. அதாவது இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம், உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீதியுள்ள தேவனாக, நீதியுள்ளவர் என்று சொன்னால் ஒரு ராஜாவாக, நீதி நியாயங்களை செய்கிற மேசியாவாக அவர் இந்த பூமியில ஒரு முறை வந்தார். இனி 2வது முறை அவர் நீதி நியாயங்கள் செய்யும்படியாக அவர் வரப்போகிறார். 2வது ரட்சிக்கிறவரும், அவர் தேவகுமாரனாக, தாவீதின் குமாரனாக அவர் ரட்சிக்கிறவராக இந்த பூமியிலே அவர் வந்து நமக்காக சிலுவையில பலியாகி மரித்து அடக்கமடப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரத்துக்கு ஏறி சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாழ்மையுள்ளவரும், அவர் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிலுவையின் மரணம் வரைக்கும் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 3 காரியத்தோடு கூட அவர் தாவீதின் வம்சத்துல வந்தார் என்று அடிக்கடி வேதாகமத்துல நாம் பார்க்கிறோம். பார்த்திலேமேயு குருடன், அவனுக்கு கண்கள் தெரியாது, ஆனால் இந்த வீதியிலே அவர் வந்து தாவீதின் குமாரனாக போகிறார் என்பதை அவன் அறிந்ததனால அவன் அந்த ஜன கூட்டத்தின் நடுவிலே அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் 3 முறை அங்கே கூப்பிடுகிறதை அதை கேட்டு உடனே ஆண்டவர் திரும்பி பார்த்து அவனை கொண்டு வர சொல்லி அவனுடைய கண்களை திறக்கும்படியாக தேவன் கிருபை செய்கிறார். இன்றைய நாளிலே கூட நாம் இன்னொரு காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், யோசேப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான் என்று சொல்லி, இவர்கள் தாவீதின் வம்சாவளியில வருகிறார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலாவது தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. 2வது நாம் பார்க்கும்போது மக்களின் வரவேற்பை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில விரித்தனர், வேறு சிலர் மரக்கிளைகளை வெட்டி பரப்பினார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பலமுறை எருசலேம் நகருக்குள்ளே ஆண்டவர் வந்திருக்கிறார், பலமுறை தேவாலயத்துல அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், அங்கே யோதாஸ் காரியத்தை வந்து நான் காட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி, என்ன தருவீர்கள் என்று சொல்லி அவர்கள் 30 வெள்ளிக்காசு கொடுக்கிறோம் என்று சொன்ன உடனே அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டா. நான் யாரை முத்தமிடுகிறோனோ அவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த கெத்செமனே தோட்டத்துல ஜெபித்து அவர் முடிக்கும் போது அந்த இடத்துல திரளான அந்த ரோம அரசாங்கத்தின் அந்த அதிகாரத்துக்குட்பட்ட அந்த தேசத்துல இஸ்ரேலில அவரை பிடிக்கும்படியாக அவர்கள் பெருங்கூட்டமாக வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோம சேனை அங்கு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர் சொல்றாரு,
தினந்தோறும் உங்கள் ஆலயத்திலே நான் என்ன பண்றேன், வந்து நான் உங்கள் மத்தியில தானே இருக்கிறேன், ஏன் என்னை பிடிக்கவில்லை, ஒரு கொள்ளைக்காரனை பிடிப்பது போல நீங்க வந்து பிடிக்கிறீர்களே என்று சொல்லி. ஆகவே எப்பொழுதும் அந்த எருசலேமுக்குள்ள அடிக்கடி அவர் போகிற பயணிக்கிற ஒரு காலமாக இருந்த போதிலும் தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக அவர் கடைசி பயணமாக அந்த எருசலேமுக்காக அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த எருசலேமின் வீதியில அவர் தொடக்கத்துல அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக நாம் இங்கே மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல 4 சுவிசேஷ புத்தகங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் மத்தேயு 21 அதிகாரம் மாத்திரம் எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். 1-11 முடிய அவர்கள் எருசலேமுக்கு சமீபமா சேர்ந்து ஒளியுமிக்கு அருகான பெத்பேகைக்கு வந்த போது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் அவர் தாழ்மையுள்ள ராஜாவாக, அவர் கிருபை அளிக்கிறவராக, ரட்சிக்கிறவராக, ஆண்டவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறார் என்று சியோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்ற இந்த தீர்க்க தரிசன வார்த்தையானது நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ ஆலயங்களில விசுவாசிகளுடைய கூட்டம் மெதுவாய் குறைந்து போயிற்று. ஏனென்றால் அவர்கள் வந்து இன்றைய நாளில கூட, பண்டிகை காலங்களில கூட இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன நிறைவேறுதலை சபைகளிலே அதை கேட்பதற்கு ஆட்கள் இன்றைக்கு இல்லை. மறந்தும் அதை விட்டும் போகிற ஜனங்கள் இந்த உலகத்துல எப்பொழுதும் அவங்க பிஸியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க காண்பிக்கிறாங்க. இன்றைய நாளில கூட ஒரு ராஜா என்று சொன்னால் அந்த ராஜா எதிரே பயணிப்பார் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். வேதாகமத்துல அநேக இடங்களிலே குதிரையின் மேல பயணித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். முன்னொரு காலத்துல பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு உட்படுவதற்கு இந்தியா உட்படுவதற்கு முன்பதாக அநேக ராஜாக்கள் இந்திய தேசத்துல இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே குதிரையில பயணித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் சாந்த குணம் உள்ள தேவன், சமாதானத்தை அளிக்கிற தேவன், என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்கிறோம். என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவர் சாந்த குணமுள்ளவராய் இந்த கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் சியோன் குமார்த்திக்கு சொல்லும்படியாக அவர் எருசலேமின் வீதியிலே பயணிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே முதலாவது தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இரண்டாவது நாம் பார்க்கிறோம் மக்களின் வரவேற்பு. அவர் எங்கு செல்லுகிறாரோ ஏராளமான மக்கள் அவருக்கு பின் செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், ஒரு முறை 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்த தேவன். ஆகவே அவர் எங்கு சென்றாலும் பல கூட்ட ஜனம் அவரோடு கூட போகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே நாம் பார்க்கிறோம், மக்கள் திரளாய் என்ன செய்யறாங்க, உயர்ந்த வஸ்திரங்களை
அந்த கழுதையின் மேல் போட்டு அவரை அமர பண்ணி அவரை முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறதை நாம் பார்க்கிறோம், ஆரவாரம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் துதிக்கு பாத்திரர் என்பதை, அவர் இரட்சகர் என்பதை, ரட்சியும் ஓசன்னா என்று சொன்னால் ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி அர்த்தமாம். ஆகவே இந்த ஜனங்கள் கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று சொல்லி ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவர்களுடைய ஆரவாரம், அவர்களுடைய துதியின் சத்தம், அவர்களுடைய அந்த தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த காரியம் நம்ம பார்க்க முடிகிறது. மக்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி நாம் ஆர்ப்பரிப்பை நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஆர்ப்பரிப்பு, அந்த துதி, அந்த ஆரவாரம் ஆண்டவர் அந்த இஸ்ரேல் தேசத்துல அந்த எருசலேம் நகருக்குள்ள ஒரு ராஜாவாக அவர் பிரவேசிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்காவுல 19ஆம் அதிகாரத்துல 38வது வசனத்துல நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இந்த நாளை நமக்கு நினைவு கூறும்படியாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளை நாம் ஞாபகத்தில் வைத்து இந்த சத்தியங்களிலே அதிக ஆழத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். 19:38 நமக்கு நாமத்தினாலே சோதிக்கப்பட்டவர் பரலோக சமாதானத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிக சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பின் போது தேவ தூதர்களில் திரளான கூட்டத்தார் வந்து ஆண்டவரை விதமாக மகிமைப்படுத்தினார்கள், துதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையானது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதா என்று சொல்லி தேவன் துதித்தார்கள் என்று இங்கே அதே வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 38வது வசனத்துல லூக்கா 19:38 கர்த்தருடைய நாமத்தினால வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் நம்மத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வருகையின் போது நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வருகையின் போது ஆரவாரம் உண்டாயிருக்கும். அவருடைய வருகையின் போது நாம அவரோடு கூட தேவ ராஜ்யத்துக்கு கடந்து போக இருக்கிறோம். அங்கு எந்நேரமும் துதியின் சத்தம் தான் கேட்கும், அங்க எந்நேரமும் மகிமையின் சத்தம் தான் கேட்கும். அவரை மகிமைப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் தான் அங்கே உண்டாயிருக்கும். எந்நேரமும் தேவ தூதர்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைய நாளில கூட இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம். 4வது வசனம், 5வது 6வது வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி அவருடைய பிறப்பு தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள், அவருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள். அதே போல அவருடைய பவனியும் தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள். அவர் சிலுவையில அவரை பிடித்து சிலுவையில அவமானப்படுத்தி அறைகிற அந்த சம்பவங்களும் தீர்க்க தரிசியினால் உரைக்கப்படுகிற வார்த்தையாக காணப்படுகிறது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய கட்டளையை நாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அது எப்படிப்பட்ட ஒரு கட்டளை என்று சொன்னால், இன்றைக்கு ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் இருக்கிற நீங்கள நாம் 20ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் 1-14 முடிய அந்த ஆசீர்வாதங்கள், அதன் பிறகு சாபங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி கரண்ட் போயிருக்கு, திரும்ப வந்துரும்.
ஆகவே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததை நோக்கமே மனுஷர் மேல் பிரியமா இருக்கு, அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக, பூமியில சமாதானத்தை கற்றிடும்படியாக அவர் இந்த பூமியில இரட்சகராக வந்தார் என்று சொல்லி, இன்றி அவருடைய அந்த இரட்சை நீங்களும் நானும் ருசி பார்த்ததுண்டானால் நிச்சயமாக அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நாம் தேவன் எதிர்பார்க்கிற காரியம், ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிற காலம் இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஆகவே இன்றைய நாளில உண்மையாய் அவரை கூப்பிடுகிற அந்த சத்தியம் நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு நமக்கு அவருடைய பிரசன்னம் தேவை. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த ஆர்ப்பரிப்பு, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நிறைவா இருக்கும்படியாக இன்றைக்கு நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய சபைகளிலே அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறத்தக்கதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள போய் அவர் அதன் பிறகு கெத்செமனே தோட்டத்துக்கு போய் அவர் ஜெபித்து முடிக்கும் போது அந்த இடத்துல அங்கே அவர்கள் வந்து பிடிக்கிறதை பார்க்கிறோம். அது கெத்செமனே தோட்டத்துல சீசர்களோடு கூட போய் அவர்களை விழிக்கும்படி சொல்லும் போது அவர்கள் அங்கே தூங்கி விட்டார்கள் என்பதை பார்க்க முடியும். அந்த இடத்துல பிதாவோடு கூட அவர் போராடுகிறதை பார்க்க முடியும். நெத்தி அந்த வியர்வை இரத்த துளிகளாக விழும் வரைக்கும் அவர் அங்கே ஆண்டவரோடு கூட போராடினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மௌனமாக இருந்ததை நாம் ஏனென்று சொன்னால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே தேவகுமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இந்த பூமியில எத்தனை பேருக்கு அந்த ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது? நிறைய பேரு நம்ம சொல்லி கொள்கிறோம், ஆண்டவரே சீக்கிரமாக வாரும், எங்களை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி, வாரும் என்று கொண்டு போக வாரும் என்று சொல்லி. ஆனால் தேவன் தாமதிப்பது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆகவே நாம் இந்த பண்டிகை கால கிறிஸ்தவர்களாகவே நாம் மாறி இருப்பதனால இதிலிருந்து நாம் விடுபட்டு நாம் என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் இந்த பூமியில வந்தார் என்று அதை முழுசாக நாம் அறிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியில பரப்பினார்கள், முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாக திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஆர்ப்பரிப்பும் இந்த சந்தோஷமும் உண்டானது. அது மாத்திரமல்ல, இவர் யார் என்ற கேள்வி அந்த எருசலேமின் நகரத்திலே ஒரு சலசலப்பு உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆகவே ஒரு சலசலப்பு, அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு கலக்கம், அந்த தேசத்தின் ராஜாக்கள் மத்தியிலே ஒரு பயம் உண்டானது. ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஐந்தாவதாக மக்களை பதில் திரளான ஜனங்கள் இவர் கலிலேயில் உள்ள நாசரேத்துக்கு தீர்க்கதரிசியாக இயேசு என்று கூறுகிறார்கள். ஒரு சிலர் இவர் போதகர் என்று கூறுகிறார்கள், ஒரு சிலர் இவர் இரட்சகர் என்று கூறுகிறார்கள், ஒரு சிலர் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே கடைசியாக நான் சொல்லி முடிக்கிற ஒரு காரியம் என்னென்று சொன்னால், இந்த நிகழ்வு இயேசு சாதாரண ராஜா அல்ல, சாந்தமும் எளிமையும் கொண்ட மேசியா என்பதை உணர்த்தும்படியாக அவரிலே அடுத்து வரப்போகிற ஒரு நீதி நியாயங்களை செய்கிற மேசியாவாக அவர் வரப்போகிறார் என்பதை அந்த ஜனங்கள் உணரும்படியாக
இப்படி ஒரு பவனி அங்கே தொடங்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை நாம் அறிய முடியும். ஆகவே அவர் நீதியுள்ளவரும் அவர் ரட்சிக்கிறவரும் அவர் தாழ்மையுள்ளவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல மத்தியில சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சாந்த குணமுள்ள தேவன் என்று ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் நீதியுள்ளவர் என்று சொன்னால் ராஜாவாக, ரட்சிக்கிறவர் என்று சொன்னால் தேவ குமாரனாக, தாழ்மையுள்ளவர் என்று சொன்னால் சமாதானக்காரனராக, மேசே என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இந்த பூமியிலே அவர் வரப்போகிறார். வந்து நம்மை ரட்சித்து திரும்ப அவர் வரப்போகிறார். அப்பொழுது இப்பொழுது இருக்கிற அந்த கிருபையின் காலம், இப்ப நிறைய பாவங்கள் செய்து மறுபடியுமாக நம்ம என்ன செய்யறோம்? மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லி. இது கிருபையின் காலம், உங்களுக்கு மன்னிப்பு நிச்சயம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அந்த ஆசீர்வாதத்தை சுதரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வருகையின் போது நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பரலோகத்தில மகிமை உண்டாக்கும்படியாக ஆகிக் கொண்டு நாம் போய் அவரோடு கூட அவரை மகிமைப்படுத்தும்படியாக அந்த நாள் கடந்து வரப்போகிறது. ஆகவே இன்றைக்கு உங்களுக்குள்ளே அந்த பரிசுத்தம், அந்த நீதியுள்ள தேவனை, இரட்சகரை, அவர் சமாதான காரணரை நாம் தரிசிக்கிற அந்த ஒரு பாக்கியம் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே வலியுறுத்துகிறார். ஆகவே இன்றைய நாளிலே நாம் தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவருடைய சிலுவையின் தியானங்களிலே நாம் உண்மையாக தேவனுடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு நாம எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கல, எந்த பாடையும் அனுபவிக்கல, எல்லாம் பட்டது என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஆகவே இன்றைக்கு அவர் பெற்று தந்த இந்த ரட்சிப்பு, அவர் பெற்று தந்த இந்த சந்தோஷம், அவர் பெற்று தந்த இந்த மகிழ்ச்சி, அவர் பெற்று தந்த இந்த ஆசீர்வாதம், இவையெல்லாம் நாம் சுதந்திரத்து கொள்ள வேண்டும். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில மாத்திரமல்ல, அவருடைய வருகையின் போது நாம் ஆரவாரத்தோடு அவரை ஆர்ப்பரிக்கிற ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே 53ஆம் அதிகாரத்துல 4-5 வாசிக்கும் போது மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்ட, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு நோக்கினை அவர் மேல வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தேவன் அவர் சாந்த குணம் உள்ளவர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தேவன் அவர் ரட்சிக்கிறவர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தேவன் அவர் நீதியுள்ளவர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம், நாம் பூரணம் அடைந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதனால நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இவ்வளவும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் இதை நம்ம சாதாரணமாக நினைத்து கொள்ளுகிறோம். என்ன பாவம் செய்தாலும் நம்மளை மன்னிச்சிடுவாரு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இனி பாவம் செய்யாதே, ஏனென்று சொன்னால் அவர் நீதியுள்ள தேவன். அவர் நியாய தீர்க்கும்படியாக திரும்ப வரப்போகிறார். அதற்காக நீங்களும்
ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஆனால் உலகத்தாரோட கூட நீ நியாயத்திற்கப்படாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் உலகத்தார் மத்தியில நீங்களும் நானும் நிற்கக்கூடிய சூழ்நிலை வராது. ஏனென்று சொன்னால் நாம் பரலோகத்துக்குரியவர்கள், அவருக்கு முன்பாக அவரை ஆர்ப்பரிக்கிறவர்கள், அவரை மகிமைப்படுத்துகிற அந்த ஸ்தானத்துலதான் ஆண்டவர் உங்களை என்னை வைத்திருப்பார். உலகத்துல வந்து வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் அவர் பிரிப்பார். ஆகவே நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியம் நமக்கு பயனுள்ளதாய் இருக்க தேவன் நம்மிடத்துல சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கூட நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக மக்களுடைய வரவேற்பு, ஆரவாரம், எருசலேமின் சலசலப்பு, மக்கள் மத்தியில இவர் யார் என்ற அந்த கேள்வி, நீர் சமாதானக்காரனராக, சாந்த குணமுள்ளவராக, நீர் இரட்சகராக, நீதியுள்ளவராக, தாழ்மையுள்ளவராக இந்த பூமியில வந்து எங்களுக்காக மரித்து அடக்கமணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோட எழுந்து இடத்துக்கு ஆண்டவரே எடுத்துக்கொள்ள தேவனாக நீர் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில எங்களை உமது சத்தியத்துல நடத்தும்படியாக ஆண்டவரே உமது கிருபையின் காலத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி நீர் வரப்போகிற அந்த காலத்தை நாங்கள் அறியோம். பிதாவை தவிர ஒருவனும் அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தின்படி நீர் வரப்போகிறேன். நாங்கள் உண்மையுள்ளவர்களாக ஆண்டவரே, நீதியுள்ள தேவனை உமது வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக உமது ஆசீர்வாதத்தின், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளதா தக்கதாக நீர் எங்களை கிருபை பாராட்ட வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு நன்கு புரியும்படியாக நீர் கிருபை பாராட்ட வேணுமாய் துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.